இந்த அதிகால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத இருக்கிற பெண்கள், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? 72 பெண்கள் இருக்கிறாங்க. இதில் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 28 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெயர் கொடுக்கப்படாத பெண்களை குறித்து தான் இந்த அதிகாலையில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமே தேவ பிள்ளைகளே, இதில் நாம் 10வதாக யாரை பார்க்குறோன்னா சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்குறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலாம். 4ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலாம். கவனிங்க, நானே வாசிக்கிறேன் 1 முதல். யோவானை பார்க்கிறோம். இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாயை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்தானகனை காட்டிலும் யோவான் ஸ்தானகன் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அவர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அதிகமான பேருக்கு சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தார்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கலன்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஏசப்பா கொடுக்கல, 5 சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. கவனிங்க, யார் யார்? அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, நாத்தான்பேல், சீமோன், கானா ஊரானாகிய சீமோன். இந்த 5 பேரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. பரிசேயர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உடனே கர்த்தர் இப்போ எங்கே புறப்பட்டு போகிறன்னா, அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியா என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் இங்கே போர்டை பாருங்கள். யூதயா மாவட்டம் கீழே இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு மேலே எல்லை ஓரத்தில் யோர்தான் நதி இருக்குது. இந்த இடத்துல தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தோடனே வாக்குவாதம் உண்டான உடனே இயேசு கிறிஸ்து எங்கே போக வேண்டியதாக இருக்குதுன்றாரு. கலீலியாவுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு சுத்தமான யூதன் எங்கே போக மாட்டான்? கலீலியாவுக்கு போக மாட்டான். காரணம் என்னன்னா, மன்னிக்கணும், சமாரியாவுக்கு போகவே மாட்டான். காரணம் என்னன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? காரணம் என்னன்னா, இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 752 ஆண்டுகளுக்கு முன்பதாக அசிரிய தேசத்தார் வடக்கு இருக்கிற இஸ்ரவேலை கைப்பற்றி கொண்டு போயிட்டு சில வருடங்கள் கழித்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு வரும்போது இவங்க போனவங்க, அதாவது இவங்க செய்த தவறு என்னன்னா, கலப்பு திருமணம் செய்தவர்களாக காணப்பட்டாங்க. சமாரியா, அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அசிரியர் பெண்களை திருமணம் செய்தாங்க. அசிரியருடைய ஆண்கள் யூத பெண்களை திருமணம் செய்து கலப்பு திருமணம் செய்தவர்களாக இருந்தாங்க. இவங்க புறப்பட்டு வந்த இவங்க கலப்பு இனமா, அதாவது கலப்பு திருமணம் செய்துட்டாங்க, யூதருக்குள்ள அந்நிய ஜாதி வந்துடுச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. அதுதான் சமாரியா. ஆமே, கவனிக்கலாம். இந்த சமாரியாவில் ஒரு சுத்தமான யூதம் போக மாட்டான். காரணம் என்னன்னா, சமாரியர் இங்கே தீட்டுப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க. அந்நிய ஜாதியினோடு என்ன பண்ணாங்க? பிணைக்கப்பட்டதுனால சுத்தமான யூதனவனா இந்த இடத்துக்கு போக மாட்டான். ஆமே, பாருங்க 5ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகர் எண்ணப்பட்ட ஊருக்கு வந்தார். கவனிங்க, அப்படியே மேலே நோக்கி போனால் சீகருக்கு மேலே தான் சமாரியா மேலே போனோம்னா கலீலியா மாவட்டம், கலீலியா கடல் இருக்கிறது. இப்போ ஒரு சுத்தமான யூதன் சமாரியாவுக்கு போகாமல் இந்த எல்லையின் பக்கமாக போவான். அப்படி இல்லைன்னா இப்படி சுற்றிக்கின்னு தான் நம்மனா கலீலியா மாவட்டத்துக்கு நம்ம போகிறவர்களாக காணப்படுவாங்க. ஆமே, சரி, இங்கே கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. இப்போ இயேசு கிறிஸ்து 6ஆம் மணி வேலையில் பிரயாண கலைப்பினால அந்த கிணற்றண்டையில், யாக்கோப்பின் கிணற்றண்டையில் என்ன பண்ண உட்காருகிறார். இங்கே யார் தண்ணீர்? 6ஆம் மணி வேலை என்பது இந்திய நேரப்படி
நண்பகல் 12 மணி, நல்ல வெயில் நேரத்தில் இயேசு கிறிஸ்து களைப்பு அடைந்தவராய் எங்கே உட்காந்துக்கிறாரு? அந்த யாக்கோப்பின் கிணற்றண்டையில் சமாரியாவில் நம்மனா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அங்கே தண்ணீர் எடுக்க வருகிற சமாரியா ஸ்திரீன் இடத்துல தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறார். இது மூல மொழியில் கர்த்தருக்கு உண்டான தாகம் சரீர தாகம் இல்லை, இந்த சமாரியா பெண்ணினுடைய ஆத்துமா தாகத்தை குறித்து தான் கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். சமாரியா பட்டணத்தை குறித்து தான் கர்த்தர் நம்மனா இந்த இடத்துல பேசுகிறார். நீங்கள் 9ஆம் வசனத்தை பாருங்க. யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலவாது இருந்தபடினா சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கலாமா என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தேனா நீ அவரிடத்துல என்ன தண்ணீரை கேட்பாய்? ஜீவ தண்ணீரை கேட்பாய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, அதே 13ஆம் வசனத்தில் பாருங்க. தண்ணீர் குறிப்பிடு. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை கொடுக்கணுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 15ஆம் வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வந்து மொண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தண்ணீர் 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 என்று பேசுகிறது யாருக்கு புரியலன்னா, இந்த சமாரியா ஸ்திரீக்கு புரியல. ஆகவே தான் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணீரோ இந்த யாக்கோப்புடைய கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தான் உண்டாகும், தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகுதுன்னு சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்துவ அவங்களிடத்துல பேசுகிறார். ஆனால் எனக்கு கொடுங்கப்பா, நான் திரும்ப தண்ணீர் எடுக்க வரக்கூடாதபடி, தாகம் உண்டாகாதபடி அந்த தண்ணீரை கொடுங்கன்னு சொல்லி 15ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இயேசு கிறிஸ்து பேசுனது அவங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ தான் 16லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா அவங்களுக்கு புரியாத பட்சத்தில் இப்போ அவங்க வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கவனிக்கலாம். இப்போ யாரை குறித்து பேச ஆரம்பிக்கிறாரு? சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறார் பாருங்க. 16லிருந்து, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறது சரிதான். அப்படின்னா 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஆமென். கவனிக்கலாம். அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்போ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். அந்த அம்மாவுக்கு புரியல. ஆண்டவர் இப்போ எதை குறித்து சொல்கிறாரு? அந்த அம்மாவுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். ஒரு சிலர் சமாரியா ஸ்திரியை வேசி என்று சொல்லுவாங்க. அவங்க வேசி இல்லைங்க, அவங்க மோசவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு வீட்டில் அவங்க வாழ்க்கைப்படுறாங்க. ஒரு குடும்பத்தில் மூத்தவனுக்கு திருமணம் செய்கிறாங்க. சந்தானம் இல்லாமல் மூத்தவன் மரித்து போனானா, பிள்ளை இல்லாமல் மரித்து போவானா, அந்த பெண் யாரை திருமணம் செய்யணும்னா அவனுக்கு செத்தவனுக்கு இளையவனாக இருக்கிறவனை திருமணம் செய்யணும். இதான் மோசவுடைய நியாயப்பிரமாணம். காரணம் என்னன்னா, மரித்தவனுடைய பெயர் பூமியில் அற்று போகாதபடி 2வது திருமணம் செய்கிறாங்க பாருங்கள். அவனுக்கு குழந்தை பிறந்தோடனே மரித்தவனுடைய பெயர் என்ன பண்ணால் அவனுக்கு இடுவாங்க. இது மோசவுடைய பிரமாணத்தில் ஒன்றாக இருக்கிறது. அதன் பிரகாரம் தான் இவங்க 5 புருஷரை திருமணம் செய்கிறாங்க. 5 பேரும் மறிச்சிட்டாங்க. 6வது நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை குறித்து, இவங்க பரிதாப நிலையை குறித்து பேசினோடனே, இவங்க பரிதாப நிலையை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறாரு தவிர, கவனிங்க, 5 புருஷனை இழந்து 6வது நிச்சயித்து வைத்திருக்கிற அவங்க பரிதாப நிலையை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு சிலர் இவங்களை யாருன்றாங்க, சமாரியா ஸ்திரீ ஒரு வேசி அப்படின்னு. அவங்க வேசியே இல்லை. ஆமென். மோசவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டவங்க இவங்க. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ யார்? ஆண்டவரே, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வைத்திருந்த குடத்தை வச்சுட்டு எங்கே ஓடுறாங்கன்னா சமாரியாவுக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஆமென். சரி பாருங்கள், நான் ஒரு தலை போட்டுங்க.
ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு சுவிசேஷியாக மாறிய சமாரியா ஸ்திரீன்னு போட்டுங்க. ஜீவ தண்ணீரை பெற்று சுவிசேஷியாக மாறிய சமாரியா ஸ்திரீ. கவனிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது பாரம்பரியம் இருக்கக்கூடாது. தன்னை உணர்ந்தால் எது இருக்கக்கூடாது? பாரம்பரியம் இருக்கவே கூடாது. கவனிக்கலாம். முதலாவது காரியம் என்ன இருக்கக்கூடாது? பாரம்பரியம் இருக்கக்கூடாது. 21ஆம் வசனம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமின் மலையிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. தேவ பிள்ளைகளை கவனிங்க. மலையில தொழுது கொள்ளுகிறது யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியமாக காணப்பட்டது. ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும் போது பாரம்பரியம் போயிடும். எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமே. கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, பாரம்பரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. இங்கே சமாரியா மலையில தொழுது கொள்வாங்க, எருசலேம் மலையில தொழுது கொள்வாங்க. அதை தான் சொல்றாங்க, நாங்கள் எங்கே தொழுது கொள்கிறோம்? இந்த மலையில தொழுது கொள்கிறோன்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாரம்பரியத்தை உடைக்கிறாரு. இந்த மலையில மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுமானா எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொல்லுகிறார். ஆமே. சரி, இரண்டாவது காரியம், மற்றவர்களை குறை பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? மற்றவர்களை குறை பேசக்கூடாது. 22ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். என்னவெனில் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. கவனிக்கலாம். எருசலேம் மலை என்று புரிந்து பேசுகிறா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கங்க. மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா குறை பேசவே கூடாது. நீ யூதனா இருக்க என்னிடத்துல எப்படி தண்ணீர் கேட்கலான்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு 752 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவங்க கலப்பு திருமணம் செய்து இங்கே வந்து குடியேறாங்க. குடியேறினாலும் கூட யெகோவா தேவனை தான் அவனை ஆராதித்து கொண்டு இருந்தாங்க, தொழுது கொண்டு இருந்தாங்க. கவனிங்க, தொழுது கொண்டு இருந்தாங்க. இவங்களுக்கு யார் மூலிமா ரட்சிப்பு வரும் என்று கர்த்தர் பேசுகிறார்னா, யூதர்கள் மூலிமா தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று கர்த்தர் பேசுகிறார். இவங்க குறை பேசுகிறாங்க. நீ யார்? யூத. நான் யார்? சமாரியா. உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று நம்ம குறை பேசுகிறாங்க. தேவ பிள்ளைகளை, ஆபிரகாம் காலத்திலிருந்து யூதருங்க யெகோவா தேவனை நம்ம தொழுது கொண்டு வராங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூதர் மூலிமா தான் உனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். ஆகவே யூதரில் என்ன பண்ணக்கூடாது? குறை பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, சுவிசேஷ பாரம் உள்ள பிள்ளைங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா பாரபட்சம் இருக்கவே கூடாது. ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்ன சமுதாயத்தில் மட்டும்தான் போயிட்டு என்ன பண்ணுவோம்? சுவிசேஷம் அறிவிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, சகல சிருஷ்டிகளுக்கும் இந்த வார்த்தை என்ன பண்ணும்? பிரசங்கிக்கப்படணும்னு இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? சுவிசேஷ பாரம் இருக்கிறவங்க, ஊழிய பாரம் இருக்கிறவங்க, கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க, அவங்களுக்குள்ள பாரபட்சம் இருக்கவே கூடாது. ரெண்டாவது, குறை பேசவே கூடாதுங்க. கவனிக்கலாம். குறை பேசக்கூடாது. நீ யூதனா இருக்கிறப்பா, நாங்கள் யார்? சமாரியா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ண குறை பேசுகிறாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூதர் யாருடைய நாட்கள்ல இருந்து கர்த்தரை தொழுது கொள்றாங்க? ஆபிரகாமுடைய நாட்கள்ல இருந்து கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அதனால ஆபிரகாம் வாயிலாக தான், ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற யூதருடைய வாயிலாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று கர்த்தர் பேசி, இனி என்ன பண்ணாத, குறை பேசாதே என்று கர்த்தனை சொல்றார். மூன்றாவது பாருங்க, 23ஆம் வசனம் 24ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள்
பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அப்போ அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதா விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி தொழுது கொள்ள கர்த்தர் விரும்புகிறார்னா ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணுன்றார். முதலாவது காரியம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? தொழுகை. மூன்றாவது காரியம் தொழுகை. இந்த தொழுகையை 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று ஆவியோடும் தொழுது கொள்ளணும், இன்னொன்று உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆவியோடு தொழுது கொள்ளுகிறதுன்னா என்ன? இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லலைங்க, மனுஷ ஆவியை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளை, ஆவியில் செபிக்கும்போது என்ன நடக்கிறது என்று தெரியாது. மாம்சத்தில் நம்ம செபிக்கிறவர்களாக இருப்போம்னா வெளியில் பேசுகிறது என்னன்னா நம்ம கவனிக்கிறவர்களாக காணப்படுவோம். கவனிங்க, உங்கள் மனுஷ ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கலந்துட்டோம்னா வெளியே என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் உண்டு கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்து அந்நிய பாஷை பேசிக்கணும், தரிசனங்களை கண்டுக்கணும், கர்த்தரோடு ஒரு உறவு என்ன பண்ண பலப்படுத்தின்னு போய்க்கினே இருப்பீங்க. இதே மாம்சத்தில் செபிச்சிங்கன்னா அங்கே வெளியே நடக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உன் ஜெபத்தை பாதிக்கும். சிலர் ஜெபம் பண்ணிங்கன்னா வெளியே கவனிச்சுன்னு குரல் கொடுப்பாங்க. இது மாதிரி செய்யக்கூடாதுங்க. எப்படி ஜெபிக்கணும்னா ஆவியோடு ஜெபிக்கணும். ஆவியோடு ஜெபிக்கணும்னா வெளியே இருக்கிற சூழ்நிலை உங்கள் ஜெபத்தை பாதிக்காதுன்னு சொல்கிறார். சில ஜெபந்தான் பண்ணுவாங்க, வாய் மட்டும்தான் சோத்திரம் நீங்கள் எடுக்கும், கவனம் எல்லாம் சுற்றி நடக்கிறத கவனிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க எதில் ஜெபிக்கலை? ஆவியில் ஜெபிக்கலைன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தில் ஜெபிக்கும் போது வெளியே யார் பேசுகிறாங்க, என்ன நடக்குது, யார் காய்கறிக்காரன் வரானா, இல்லை எந்த வியாபாரி போகிறான், யார் வந்துக்கிறாங்க, இதை கவனிச்சிக்கினே என்ன பண்ணுவாங்க. சரி, உண்மையோடு அப்படின்னா தேவ பிள்ளைகளை கவனம் சிதறாமல் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, உண்மையோடுன்னா அதை கவனம் சிதறாமல் நம்மனா ஜெபிக்கணும். உங்கள் சிந்தனை மாறிச்சுன்னு வச்சுங்க, உண்மை போயிடுங்க. புரியுதுங்களா சொல்கிறது? உங்கள் கவனம் ஜெபத்தில் இருக்கிற கவனம் போயிடுச்சுன்னா, நீங்கள் எதுக்காக முழங்கால் படிட்டீங்கன்ற ஒரு கவனம் போயிடுச்சுன்னா அதாவது உண்மை என்ன பண்ண போயிடும். அதனால் ஆவியோடும் உண்மையோடு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணும்? தொழுது கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். சரி, நான்காவது காரியம் 25ஆம் வசனத்தை பார்க்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னிடத்தில் பேசுகிறவர் நானே அவர் என்றார். கவனிக்கலாம். 4வது காரியம் கர்த்தரை அறிதல். பாருங்க, 4வது காரியம் கர்த்தரை அறிதல். கவனிக்கலாம். இந்த அம்மா கர்த்தரை அறிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் இடத்துல கேட்குறாங்க, ஐயா, கிறிஸ்து என்னப்படும் மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். பாருங்க, கர்த்தரை அறிஞ்சிட்டாங்க. சொல்கிறாங்க, கிறிஸ்து வருவார்னு தெரியும்பா, அவர் வந்தால் எல்லாவற்றையும் குறித்து அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நான் தான் சொன்னவனே. இவங்க யார் அறிந்து கொண்டாங்க? கர்த்தரை அறிந்து கொண்டு சந்தோஷத்துடனே கிராமத்துக்கு நம்ம புறப்பட்டு போகிறாங்க. தேவ பிள்ளைகளை, கர்த்தரை அறிந்தவங்க ஆண்டுடைய பாரத்தையும் அறிந்து கொள்வாங்க. ஆமாங்க, நீங்கள் கர்த்தரை அனுபவத்திலையும் அறியணும், கேள்விப்பட்டது மூலியமாகவும் அறியணும். இந்த அம்மா கேள்வியும் படுறாங்க, அனுபவத்தில் அறிந்தது நிமித்தம்தான்
சந்தோஷத்தோடு எங்கே புறப்பட்டு போகிறாங்கன்னா, அதாவது சமாரியாவுக்குள்ளே நம்ம புறப்பட்டு போகிறாங்க. ஆமே. பாருங்க 27ஆம் வசனம். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் சிறியோடு பேசுகிறது ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகள் என்று பாருங்க, அவங்க சீஷருங்க வராங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா, ஒரு யூதன் தனியாக இருக்கிற பெண்ணிடத்துல பேசவே மாட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கி சரியாக 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷம் அளவும் இயேசு கிறிஸ்து தனியாக எந்த ஸ்திரீன் இடத்துல கர்த்தர் பேசினதே இல்லை. இப்போ இதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு என்ன வருது? ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. கவனிக்கலாம். போஜனத்தை வாங்கிக்கின்னு வராங்க, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 31ஆம் வசனத்தில் பாருங்க, இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவர்கள் நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தேவ பிள்ளைகளை அப்படியே 34ஆம் வசனத்தில் பாருங்க, ஒருவர் பார்த்து, யாராவது உங்களுக்கு போஜனம் பண்ணும் என்றார்கள். அதற்கு அவர், நான் புசிக்கிறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சீஷருங்க ஆகாரத்தை வாங்கிட்டு வந்து இயேசுனிடத்தில் கொடுக்குறாங்க. இப்போ களைப்பாக இருக்குது நீங்கள், பசியாக இருக்குது நீங்கள், இந்தாப்பா போஜனன்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் புசிக்காத வேறொரு போஜனம் இருக்குது, இன்னொரு போஜனம் இருக்குதுன்றாங்க. அப்போ சீஷருங்க நினைக்கிறாங்க, வேறு யாருன்னா வந்து இயேசு கிறிஸ்துனா கொடுத்துட்டாங்களா, சாப்பாடு கொடுத்துட்டாங்களா, போஜனம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி நினைக்கும் போது தான் ஆண்டவர் 34ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் என்ன போஜனத்தை குறித்து சொல்கிறார்னா, பிதாவின் சித்தத்தை குறித்து சொல்கிறார். எனக்கு போஜனமே எதுன்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். அதுக்கு சீஷருங்க 35ஆம் வசனத்தில் சொல்கிறாருங்க பாருங்க. சீஷர்களை பார்த்து, அறுப்பு காலம் வருகிறது, 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்களா. சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் 4 நாள் இருக்குது, 4 மாதம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கப்பா, இப்போ என்ன இருக்குது? அறுவடைக்கு வயல் நிலங்கள் முத்தி போயிருக்குது, போங்க என்று கர்த்தர் அனுப்புகிறார். ஆமே. சமாரியா பட்டணத்தின் மக்களை போய் பாருங்கள், அவங்களுக்கு ரட்சிப்பு சமயமாக இருக்குது, போயிட்டு அறுவடை செய்யுங்கள் என்று கர்த்தர் சீஷர்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளை 26ஆம் வசனம் பாருங்க, 36ஆம் வசனத்தை பாருங்க. விதைக்கிறவனும் அறுக்குண்டனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறான். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்ற மெய்யான வழக்கு சொல் இதனால விளங்குகிறது. தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கடைசியாக எப்படி முடிக்கிறார்னா, 26ஆம் வசனத்தில் சமாரியா பெண்ணுக்குள்ள கர்த்தர் தமது வார்த்தையை விதைத்தார். சமாரியா பெண்ணும் கொண்டு போய் எங்கே விதைக்கிறாங்க? சமாரியா பட்டணத்துக்குள்ள. இது போல நான் ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன், என் பரிதாபத்துக்குரிய காரியங்களை சொன்னார் என்று சொல்லி இப்போ ஊரார் என்ன பண்ண கொண்டு வராங்க. அல்லேலூயா. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 41லேருந்து 42 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, சமாரியாவுக்குள்ளும் விதைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யாருக்கு விதைக்கிறாரு? சமாரியாவுக்கு விதைக்கிறாரு சுவிசேஷத்தை. சமாரியா பெண் போயிட்டு கவனிக்கலாம், ஊருக்குள்ள என்ன பண்ண விதைக்கிறாங்க. கவனிக்கலாம் பாருங்க. பயிர் எடுக்கிறவர்கள் அப்படின்னா நடுகிறவங்கன்னு அர்த்தம். 39ஆம் வசனம் பாருங்க. 39ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரார் சமாரியார் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள்.
கவனிக்கலாம். இயேசு விதைத்தாரு, இந்த அம்மாவும் போய் விதைத்தாங்க, சமாரியாவுக்குள்ளே போய் விதைத்தாங்க. நடுகிறவர் யாருன்னா சமாரியா ஸ்திரீ நடுறாங்க. வார்த்தை எடுத்துன்னு போய் யாருக்குள்ளே நடுறாங்க? ஊருக்குள்ளே என்ன பண்ணாங்க? போயிட்டு அவங்கவுங்களுக்குள்ளே என்ன பண்ணா நடுகிறார்கள் என்று சொல்கிறார். அறுக்கிறவங்க யாருன்னா 38ஆம் வசனத்தில் சீஷர்கள் என்று சொல்கிறார் பாருங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரெடுக்கிறது 38 பாருங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரெடுக்கிறது அறுக்க நான் உங்களை என்ன பண்ணுறேன்? அனுப்புகிறேன். தேவப்பிள்ளைகளை விதைக்கிறவர் இயேசு, நடுகிறது சமாரியா ஸ்திரீ, அறுக்கிறது யாரு? சீஷர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, 6-7 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பவுல் நடுகிறாரு, அப்போலோ நீர் பாய்ச்சுகிறாரு, தேவன் விளையை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, பவுல் சுவிசேஷத்தை விதைத்தார். அதாவது பவுல் நடுகிறார், நீர் பாய்ச்சுகிறார்னா ஆழமான வேத வசனத்தை, செடி வளர்வதற்கு தேவையான வசனத்தை, தண்ணீரை என்ன பண்ண பாய்ச்சுகிறார். விளையை செய்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நீர் பாய்ச்சுங்க, சரியாக நீர் பாய்ச்சணும். கவனிங்க, ஒரு சின்ன செடிக்கு ஒரு மக்கில் தண்ணி ஊற்றலாம். பெரிய சின்ன செடிக்கு போயிட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றினா ஆகிடும், அழுகிடும். அதே போல் நம்ம கர்த்தருடைய வசனத்தை சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்போது எங்கே எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். அவங்களுக்கு போயிட்டு வசனத்தை சொல்லலாம், சாட்சியோடு கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும். எப்படி சொல்கிறேன்? கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் சொல்லி ஒரு வசனத்தை பேசி கர்த்தர் செய்த நன்மையோடு கூட என்ன பண்ணணும்? அவங்களுக்கு போதிக்கணும். அப்போ தான் அவங்க இருதயத்தில் போய் சேரும். புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ ஆண்டவர் விதைக்கிறாரு, சமாரியா ஸ்திரீ நடுகிறா, அறுக்கிறது யார்? சீஷருங்க. இதை பவுல் என்ன சொல்கிறேன்னா, நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினா தேவன் விளைய செய்தார் என்று சொல்கிறார். பவுல் சுவிசேஷத்தை விதைக்கிறாரு, ஆழமான வேதத்தை போதித்து ஆத்துமாவை யார் வளர செய்கிறாரு? அப்போல வளர செய்கிறாரு. கர்த்தனவனா விளைய செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். சரி, கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்குள்ளே விதைத்து இருக்கிறாருங்க. நம்ம போயிட்டு நடுகிற பிள்ளைகளாக இருக்கணும், நீர் பாய்ச்சுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் நட சொல்கிறாரு, ஆனால் பவுல் நான் சொல்கிறாரு நீர் பாய்ச்சுன்றார். நம்ம போயிட்டு விதைக்கணும், நீர் பாய்ச்சணும். விளைய செய்கிறவர் யார்? கர்த்தருங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமா பாரத்தோடு இருக்கணையா, ஆத்துமா பாரத்தோடு இருக்கணையா. என் தகப்ப நீங்கள் உதவி செய்யுங்க. தொடர்ந்து முதுக்காராக இருக்கட்டும். கான்ஃபரன்ஸ் லைனில் இருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே